வணக்கங்க. ஹாரத் செல்லுங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து இப்ப விஷச்சாராயம் அதில வந்து நெறைய பேர் இறந்து போயிட்டாங்க. கள்ளக்குறிச்சியில. அத பத்தி நம்ம பேச போறோம். அ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில வந்து கருணாபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம், வில்லேஜ் ஒரு 5000 பேர் தான் வசிக்கிறாங்க. அந்த கிராமத்தில வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அ சாராயம் குடிச்சதுனால வந்து குடிச்சதுனால ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல நெறைய பேர் கண் எரிச்சல், வாந்தி, மயக்கம், மூச்சு விட சிரமப்பட்டாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ரொம்ப சீரியஸா ஒரு 5 பேர் இறந்து போயிட்டாங்க. சரி 5 பேர் தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப, ஒவ்வொருத்தரா குடிச்சவங்க எல்லாருமே வந்து நூத்துக்கணக்கான பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாங்க. அட்மிட் ஆயி இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 51 பேர் செத்து போயிருக்கிறாங்க. அதில 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து கூட செத்து போயிருக்கிறாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 30 பேர் வந்து ரொம்ப ஐசியூல வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. வென்டிலேட்டர்ல இருக்கிறாங்க. அது என்ன எப்படி காப்பாத்த முடியுமா என்னன்னு தெரியல. அந்த மாரி கண்டிஷன்ல தான் இப்ப இருக்கிறாங்க. இது என்ன நடந்தது? எதனால இப்படி இறந்து போனாங்க? என்னன்னு பார்க்கலாம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க குடிச்சாங்க பார்த்தீங்களா சாராயம், அது கள்ளச்சாராயம். அதாவது கவர்மெண்ட்ல விக்கிறாங்கல்ல ஒயின் ஷாப் அங்க வாங்குனது இல்ல. அவங்க தனியா பிரைவேட்டா கவர்மெண்ட் இது இல்லாம தனியா செய்வாங்கல்ல, அந்த காய்ச்சுவாங்கல்ல, அந்த சாராயத்த வாங்கி குடிக்கிறாங்க. யூசுவலா குடிக்கிறது தான் அது. அது குடிச்சதுனால அதில என்னன்னா மெத்தனால் அப்படின்னு சொல்லிட்டு கலந்திருக்கு. ஒரு கெமிக்கல் கலந்திருக்கு. அது நெறைய கலந்ததுனால, அந்த கெமிக்கல் போனதுனால தான் நெறைய பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெத்தனால்னா என்ன? அத பத்தி நம்ம பார்ப்போம். அதாவது வந்து யூசுவலா வந்து லிக்விர் வந்து ஷாப்ல வந்து இருக்கிறது வந்து எத்தனால்னு சொல்லிட்டு அதில சேர்ப்பாங்க. இவங்க வந்து கலந்தது மெத்தனால். அதாவது வந்து இது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்ப்பஸ் தான் யூஸ் பண்றது. அ எத்தனால்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கெமிக்கல் கிடையாது. இயற்கையிலே அது ஒயின்லாம் தயார் பண்றாங்கல்ல, அது மாரி கரும்பு, வீட்டு, பார்லி இதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் ஃபெர்மென்ட் பண்ணி அந்த சாறு எடுத்து ஃபெர்மென்ட் பண்ணி, அது புதைச்சு வச்சு ஒயின் ப்ரிப்பேர் பண்ற மாரி ப்ரிப்பேர் பண்ணி, அத தான் வந்து எடுத்து நம்ம இதில இது லிக்விட்ல வந்து ஆல்கஹால் குடிக்கிறோம் பார்த்தீங்களா, ஒயின் ஷாப்ல. அதில மிக்ஸ் பண்ணுவாங்க கம்மியா. அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. அதில பண்றது. ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மெத்தனால்ங்கிறது எப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்ப்பஸ்க்காக இந்த பிளாஸ்டிக்கு, டைஸு, பெயிண்ட்டு இதெல்லாம் தயார் பண்ணுறது தான் யூஸ் ஆகும். இண்டஸ்ட்ரியல் பர்ப்பஸ் தான். அதுக்கு தான் அந்த மெத்தனால் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லி இது வாங்குறப்ப அவ்வளோ ஈஸியா வாங்கிட முடியாதுங்க. இதுக்கு வந்து சில நெறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது மாரி தான் பர்மிட் வாங்கி, அது மாரி தான் எல்லாம் கணக்கு காமிச்சு என்ன எது சொல்லி அது மாரி தான் ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அது பிறகு தான் வாங்க முடியும். அது மாரி வாங்கிட்டு மத்த எந்த பர்ப்பஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் பர்ப்பஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, டிஸ்போஸ் பண்ண போறோம், எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அதுக்கும் கணக்கு காட்டணும். இவ்வளோ நாள் ஆச்சு, எக்ஸ்பைரி அப்புறம் எல்லாம் சொல்லிட்டு தான் கொடுக்கணும். இஷ்டத்துக்கு எக்ஸ்பைரி ஆச்சுன்னா அவங்க போய் குடுக்கவோ, தூக்கி போடவோ எதுவும் முடியாது. அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த கிராமத்தில வந்து என்ன பழக்கம்ன்னு நெறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அத வச்சு தான் நான் சொல்றேன். அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிராமத்தில வந்து இது மாரி வந்து உங்களுக்கு யூசுவலா தெரியும். அவங்க எல்லாருமே வந்து பெரிய வசதியானவங்களோ, தலைமுறைக்கு சொத்து சேர்த்தவங்களோ அப்படிலாம் லட்சாதிபதியோ கிடையாது. சாதாரண அன்றாட காட்சிங்க. அங்க போயிட்டு ஒரு கூலி வேலை பார்க்குறவங்க, இது மாரி தான் வேலை பார்க்குறவங்க, வேலை முடிச்சுட்டு வரப்ப ரொம்ப அலுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் சாராயம் குடிச்சோம்னா கொஞ்சம் தெம்பா இருக்கும், நல்லாயிருக்கும் அலுப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து யூசுவலா பண்றது இதுவரைக்கும் 20, 30 வருஷமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கான். அது மாரி வாங்கி குடிச்சுட்டு போயிருவாங்க. அதுவும் வந்து கவர்மெண்ட் ஷாப்ல வந்து அவங்க சம்பாரிக்கிறது ஒருத்தர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு ரூ. 400 என்னவோ சம்பாரிப்பாங்க. அதில கவர்மெண்ட் ஷாப் போனோம்னா சாப்பிட்டுட்டு, எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சாப்பிட்டு வாங்கிலாம் சாப்பிட்றதுக்கு ரூ. 300 ரூ. 400 ஆயிடும் உங்களுக்கு. அதனால கட்டுப்படி ஆகாது. வீட்டுக்கு வேற குடுக்கணும். அவ்வளோதான் சம்பாரிக்கிறதே ஒரு நாளைக்கு. அதனால வந்து இங்க போனா சீப்பா இருக்குது. அப்படி சொல்லிட்டு ஒரு ரூ. 60 குடுத்து வாங்கிட்டா, சைட் டிஷ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 100, 150 முடிஞ்சு போயிடும். அதனால தான் இங்க வாங்குறது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி தான் யூசுவலா நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். கள்ள சாராயமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மலா சாராயம் திருத்தரமா காய்ச்சி விக்கிறதுல, அதிலேயே ஏகப்பட்ட ஐட்டம் ரொம்ப ஹார்ம்ஃபுல் ஐட்டம்ஸ்லாம் போடுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பேட்டரிலாம் கூட அதில போடுவாங்க. போட்டு பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் வாங்கி சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி எல்லாம் கிராமத்து ரொம்ப ஏழ்மையில இருக்காங்கல்ல, அன்றாடங்காச்சு கூலி வேலை பார்க்குறவங்க. அவங்கலாம் அத குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன நடந்ததுன்னா, இந்த கருணாபுரங்கிற ஊர்ல வந்து கோவிந்தராஜன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படிங்கிறவரு கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அவரு தான் வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னன்னா, இந்த கள்ள சாராயம் காய்ச்சதுல வெளியிலேருந்து காய்ச்சி ஏதோ மலையிலேருந்து கொண்டு வந்து இங்க விக்கிறாரு. ஒரு காய்ச்சல விக்கிறாரு வாங்கிட்டு வந்து. எங்கேயோ காய்ச்சுறாங்க. ஒரு லிங்க் தான். செயின் லிங்க் மாரி இருக்குது. வரிசையா அவங்ககிட்டருந்து இவங்ககிட்டருந்து இப்படியே மாறி மாறி வந்து இவரு வாங்கி வந்து அத விக்கிறாரு. எவ்வளோன்னா, 200 எம்எல் பாக்கெட் வந்து ரூ. 60 சொல்லி பாக்கெட் பண்ணி பண்ணி வச்சுட்டு விக்கிறாரு. அ தனியா ஒரு இடம் பார்த்து அந்த இடத்துல வச்சு விக்கிறாரு. நல்லா வியாபாரம் நல்லா ரொம்ப வருஷமா வித்துட்டுருக்காரு போல இருக்கு. 20 வருஷமா நடந்துட்டுருக்கு. அது வந்து எல்லாமே வந்து இது மாரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
அந்த கருணாபுரம் பக்கத்தில் ஊரில் கிராமத்துலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அன்னைக்கு என்னன்னா இவர் என்ன பண்ணுவாராம், இது மாதிரி ஏதாவது வந்து சாவு கல்யாணம்லாம் வந்தால் யூஸ்வலாக வந்து குடிப்பாங்களாம். அப்போ என்ன பண்ணுவார், ஒரு 10 சாம்பிள் பாக்கெட் மாதிரி கொடுத்துருவாராம். கொண்டு போய் கொடுத்து எல்லாருக்கும் சாப்பிட, அதாவது குடிக்கணும்னு எண்ணம் இல்லாமங்களுக்கு கூட இதை பார்த்தோன்னே குடிக்க ஆர்வம் வந்துடும். அது ஒரு இதெல்லாம் ஒரு டாக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு விளம்பரம் மாதிரி கொடுத்துருவார் ஃப்ரீயாக. அதை வாங்கி எல்லாம் குடிச்சிட்டு நல்லா இருக்கு ஓகே சொல்லிட்டு எல்லாரும் அங்கே கடையை நோக்கி போவாங்க. இல்லை இவரே வந்து டோர் டெலிவரியும் பண்ணுவாராம். அது மாதிரி பண்ணி கொடுப்பாராம். இது மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. அன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த ஊரில் வந்து ஏதோ டெத்து ஒன்று ஆயிடுச்சு. ஆனதுனால என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து டெத்துக்கு நிறைய பேர் போயிருக்கிறப்ப இது மாதிரி வந்து யூஸ்வலாக குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கிறாங்க. அதாவது இது மாதிரி சாம்பிள் பாக்கெட் அனுப்பிச்சோன்னா அதை வாங்கி குடிச்சுக்கிறாங்க. குடிச்சிட்டு நிறைய பேர் குடிக்க ஆரம்பிச்சா ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணியிருக்கிறானுங்க, இவனுங்க இந்த கோவிந்தராஜுங்கிற கண்ணுக்குட்டி இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் தம்பி இருக்கான், 2 பேர் தான் வந்து அவன் ஒய்ஃபு, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த வியாபாரத்தை பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, அந்த கோவிந்தராஜ் குடிக்க மாட்டானான். சாரா வியாபாரம் பண்ணுறான், கள்ள சாராயம், ஆனால் அவன் குடிக்க மாட்டானான். அவன் போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து இப்போ மெத்தனால் நிறைய போதை உண்டாக்கணும், அளவு பத்தலன்ட்டு மெத்தனால் யூஸ்வலாக கலப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இது கலக்கிறதுக்கு மெத்தனால் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது எங்கேருந்து இப்போ சிபிசிஐடி கண்டுபிடிச்சதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆந்திராவிலேருந்து ஒருத்தன் வாங்கிட்டு வந்து, ஏதோ மாதேஷ்னு ஒருத்தன் வாங்கிட்டு வந்து, அவங்ககிட்ட சின்னதுரைன்னு ஒருத்தன் வாங்கிட்டு வந்து, சின்னதுரை வந்து இந்த கோவிந்தராஜுக்கு சப்ளை பண்ணியிருக்கான். அவன் யூஸ்வலாக என்ன பண்ணுவான்னா, எப்போதும் வந்து இது மாதிரி சப்ளை பண்ணுறப்ப ஃபுல் அமௌண்ட் வந்து வாங்கிட்டு தான் சப்ளை பண்ணுவானா. இந்த தடவை நான் கொடுக்குறப்ப அவன் தம்பி தான் டேஸ்ட் பண்ணுவான். அந்த கோவிந்தராஜுங்கிற கண்ணுக்குட்டி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தம்பி தான் வந்து எப்போ டேஸ்ட் பண்ணுவானா. அன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இல்லையே டேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான். அதுக்கு இந்த சின்னதூரம் என்ன சொல்லியிருக்கிறான், இல்லை இது ரொம்ப ஒஸ்தியான சரக்கு, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், எக்ஸ்பைரி ஆனது, வீணாக போனது, கெட்டு போனது. எங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து அந்த எக்ஸ்பைரி ஆனது வந்து இவங்ககிட்ட விற்றுருக்கானுங்க. இவங்க வாங்கிட்டு வந்து இதில் கலந்துருக்கானுங்க. அது எவ்வளோ அளவு தெரியுமா, கலக்கலாமா, இல்லை கொஞ்சமாக கலந்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உயிர் காப்பாற்றிடலாமா என்னவோ தெரியல, கலந்துருக்காங்க. கலந்து அதுதான் வந்து அவன் தம்பி பார்த்துட்டு சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறான். டேஸ்ட் பார்த்து அப்படி இல்லாமல் நல்ல சரக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாவம் அந்த அப்பா ஜனங்க எப்போதும் வாங்கி குடிக்கிறது தானே சொல்லி வாங்கி நம்பி குடிச்சுக்கிறாங்க. குடித்தோன்னே எல்லாம் ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணுறாங்க, வாமிட்டு மயக்கம் அப்படிலாம் சொல்லி வர ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொருக்கா. அவங்களுக்கு புரியலை, ஏன்னா ரெகுலராக வாங்கி குடிக்கிறது தானே சொல்லிட்டு வாங்கி குடிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முடியாமல் மூச்சு தரலாம் ஆரம்பிச்சோன்னா ஒரு வீடியோ கூட வந்துடுது. ஒருத்தர் ரொம்ப உட்காந்துருக்காரு. அப்படி என்னாச்சுன்னு அவர் கையை விட்டு வாந்தி வருது, கையை விட்டு வாந்தி எடுக்க ட்ரை பண்ணுறாரு. என்னென்னா அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, மூச்சு அதுவும் கேஷுவலாக சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் உயிருக்குலாம் ஆபத்து வந்து தெரியல அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மூச்சோட கஷ்டமாக இருக்கிற மூச்சு தரா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் லாஸ்ட் வீடியோ பேசியிருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இறந்துக்கிறாரு அவர். ஸோ எல்லாருக்கும் இப்படி தான் சொல்லுவாங்க, கண் எரிச்சல் மயக்கம் வாந்தினோன்னு ஒரு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து சாதாரணமாக உங்களுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா யாரும் நார்மலாக வர மாட்டாங்க. இப்போ இதே வந்து ஒரு பாம்பு கடிச்சுன்னு வச்சுங்களேன், பாம்பு கடிச்சா விஷம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடுத்த செகண்டே பாம்பு கடிச்ச உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுவோம், 99% காப்பாற்றிடலாம் அதுக்கு. ஆனால் இது வந்து அப்படி இல்லை, வாந்தி தானே வருது, சரியாக அப்படி யூஸ்வலாக குடித்தவங்க வாமிட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நினச்சி விட்டுட்டு, இது 1 மணி நேரத்துக்குள்ள யாருமே வந்து வாந்தி எடுத்துமே ஹாஸ்பிட்டல் வரமாட்டாங்க. அப்படி வந்திருந்தால் ரத்தத்தில் போய் இந்த மெத்தனால் கலக்கிறதுக்குள்ளே காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இவங்க வந்து யாருமே அப்படி போகல. என்ன ஆயிட்டுன்னா, வீட்டில் இருந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு ரொம்ப, ஏன்னா முதல் நாள் நடந்ததுக்கு மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க வரிசையாக. ரொம்ப ஏன்னா இதோட எஃபெக்ட் வந்து 30 மணி நேரம் வரைக்கும் தெரியுமா, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் வந்து சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தை வந்து பாதிக்குமா, அப்புறம் வந்து மூளைக்கு போயிடும். அதுக்கப்புறம் இந்த வாமிட்டு ஒவ்வொன்றா வந்து லிவர் பாதிக்கும், ஒவ்வொரு பார்ட்டாக பாதிக்குமா. அதுமாதிரி ஒவ்வொன்றா பாதிக்க தான் அவங்க வராங்க. சீரியஸஸ் புரியல அவங்களுக்கு. உடனே வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம். அப்போ போனதுனால என்னாச்சு, எல்லாருக்கும் வந்து ரத்தத்தில் போய் கலந்துருச்சு. சில பேர் டயாலிசிஸ் பண்ணி அதை பிரித்து எடுக்க பார்க்குறாங்க. இப்படி வந்து தான் சில பேர் இருந்து ரொம்ப இவ்வளோ போராடி என்ன ஆன்டிடோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கொண்டு போயிருந்தா இதனால் காப்பாற்ற முடியாமல் நிறைய பேர் ஒன் பை ஒன்னாக இறந்து இப்போ 51 பேர் இறந்துருக்குறாங்க. இன்னும் வந்து ஒரு 30 பேர் சீரியஸாக இருக்கிறாங்க. இது வந்து நம்ம என்ன, இது கணக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா, அந்த அம்மா ஒருத்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தண்ணின்னு நினச்சி அடித்து குடிச்சிக்கிறாங்க, ஒருத்தவங்க ஓம வாட்டர்னு நினச்சி குடிச்சிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு பேக்கெட் தான் குடித்தேன், 200 ml ஒரு பேக்கெட் தான் குடித்தேன், அதுக்கு இப்படி பண்ணிடுச்சே சொல்லி இறந்து போயிட்டார். இது மாதிரி அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க அப்பா அம்மா இறந்து போய், அப்பா போயிட்டாரு, அம்மா இருப்பானா, அம்மாவும் இறந்து போனால் எவ்வளோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எவ்வளோ தவிக்கும். அதெல்லாம் பார்க்குற அவ்வளோ கொடுமையாக இருக்குங்க. நம்ம சும்மா பேசிட்டு போயிடுறோம். ஆனால் அந்த நிலைமையில் இருக்கவங்களுக்கு என்ன எவ்வளோ கஷ்டம் என்னன்னு ஒன்றும் புரியாது. திடீர்னு பாருங்களேன், உடம்பு சரியாமல் ரொம்ப நாள் இருந்துட்டு இறந்து போனால் கூட அது ஒரு மாதிரி. ஆனால் இது உடம்பு சரியில்லை ஒன்றும் இல்லை, ஓவர் நைட்டில் குடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க யூஸ்வலாக குடிக்கிற மாதிரி தான் குடிச்சுக்கிறாங்க. இது மாதிரி திடீர்னு வந்து அவனு எவ்வளோ இதாக இருக்கும் பாருங்கள். அது மாதிரி
அவ்வளோ தூரம் வந்து ஒரு ஒரு வாழ்க்கையோட விளையாடி பண்ணியிருக்கிறாங்க. இதில என்ன சொல்றாங்கன்னா, நெறைய பேர் வந்து அந்த கிராமத்துல இருக்கவங்க நெறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, "இந்த பண்ணவன வந்து கண்டிப்பா நீங்க தூக்குல போடுங்க. அது போதும். அதுக்கப்புறம் வந்து இது இந்த சாராயது எல்லாமே நல்லாருக்கும்" அப்படின்றாங்க. எதுக்காக குடிக்கிறாங்கன்னா, விலை கம்மிக்கு தான் மெயினா குடிக்கிறாங்களாம். அவங்க வந்து ஏன்னா உடல் வலி வலி இருக்கும், போகும். ரொம்ப வருஷமா குடிச்சிட்டு இருப்பாங்க பழக்கம். ஸோ அதனால போய் நம்ம வந்து குடிச்சிருக்காங்க. யூசுவலா குடிக்கிறதுல இப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு மெத்தனால கலந்தா நல்லா போதை வரும்னு சொல்லிட்டு கலந்து, இது மாரி கெட்டு போனத போட்டு கலந்து குடுத்து சாகடிச்சுட்டாங்க. இதுல வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா சொல்லியிருக்கிறாங்க. பேட்டிலாம் குடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது நடக்கிறது யாருக்கும் தெரியாம நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏதோ 1, 2 பேர் இறந்து போயிட்டாங்க. தெரியாது போனா தெரியாம வித்தான், போனா தெரியலன்னு நம்ம நம்பலாம். ஆனா நூத்துக்கணக்கு பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயி, அதுல வந்து பார்த்தீங்கன்னா 51 பேர் இறந்து போயிருக்காங்க. இவ்ளோ பெருசு இறந்து போனப்ப அந்த விக்கிறது எப்படி தெரியாம ஏன்னா தெரிஞ்சு தான் விக்கிறாங்க. எல்லாமே சொல்றாங்க. சர்வசாதாரணம் அப்படின்றாங்க. எப்படின்னா, பின்னாடி கோர்ட் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்துல அப்படி இங்க இருக்கிற சமயத்துல சர்வசாதாரணமா விக்கிறாங்க. இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் சொல்றாங்க, "கம்ப்ளைண்ட் போய் நம்ம போய் சொல்லுவோம்." கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பயமா இருக்குன்றாங்க சில பேர். கம்ப்ளைண்ட் பண்ணா, நம்ம யார் கம்ப்ளைண்ட் பண்ணா என்னன்னு சொல்லி அவனுக்கு சாரா வியாபாரிக்கு நியூஸ் போயிடுன்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, "நாங்க போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தா, அவங்க போலீஸ் நாங்க வந்து பார்க்குறோமான்னு சொல்லுவாங்க. அவங்க வரத்துக்குள்ளாரே இங்க ஆள் அங்கங்க செட் பண்ணி வச்சிருப்பான் அவன். வந்தோனே உடனே இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் எங்கேயோ போட்டுட்டு வெறும் வீடு மாரி வச்சிருப்பான். வர்றவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்னமோ ஒண்ணுமே இல்ல தேவையெல்லாம் வந்து பண்ற சொல்லி போயிடுவாங்க. ஸோ கண்ணாமூச்சி விளையாட்டு மாரி நடந்துட்டு இருக்குது. இது மாரி எவ்வளோ தூரம் பண்ணி இது மாரி சினிமால வர மாரி தாங்க நடக்குது. எல்லாம் கழிச்சிட்டோம்னா ஒண்ணுமே இல்லன்னா போயிட்டோனே அவங்க வியாபாரம் சொல்றாங்க. இப்ப ஏதாவது டாஸ்மாக்ல கூட வந்து உங்களுக்கு டைம் இருக்குது விக்கிறதுக்கு. இது வந்து 24 ஹவர்ஸ் கிடைக்குமா? டே, நைட் எப்பவுமே வீட்டுக்கு கொண்டு போடுவான். ஆனா அவங்க வீட்ல வந்து எல்லாருமே கூலா வாங்கிட்டு போறாங்க. அது எல்லாருக்குமே ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. இது வந்து எதனால ரொம்ப எல்லாரும் கோவப்படுறாங்க. பல கட்சிகள் வந்து ரொம்ப ஆவேசப்படுறாங்க. எல்லாம் அவ்வளோ தூரம் பேசுறாங்க. கவர்மெண்ட்ட திட்டுறாங்க போறாங்கன்னு என்ன காரணம்னா, இது வந்து இது மாரி இன்சிடென்ட் வந்து கள்ள சாராயம், விஷ சாராயம், அப்புறம் வந்து வார்னிஷ் குடிச்சு இப்படிலாம் நான் சின்ன பசங்கலாம் கூட கேள்விப்பட்டுருக்கேன். நெறைய கேஸஸ் வந்திருக்குது. ஆனால் எதனால ரொம்பன்னா, போன வருஷம் விழுப்புரத்துல இதே மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. இதே மாரி சாப்பிட்டு 79 பேர் வந்து இதே மாரி விஷ சாராயம் சாப்பிட்டுட்டு, மெத்தனால் கலந்த சாராயம் சாப்பிட்டுட்டு 22 பேரோ, 23 பேரோ இறந்து போயிட்டாங்க. அப்போ வந்து நம்ம கவர்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வந்து யார் யாருன்னு கண்டுபிடிச்சு போறப்ப, சென்னையில இருக்க ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து இண்டஸ்ட்ரி கொரோனா டயத்துல வந்து மெத்தனால்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்றாங்க அவங்க. அது கொரோனா டயத்துல கம்பெனி ஃபேக்டரி மூடிட்டாங்க. அதனால அது வந்து விலைக்கு குடுத்துருக்கிறாரு. அத வாங்கிட்டு வந்து கலந்து குடுத்தால 23 பேர் செத்து போயிட்டாங்க. பாக்கி பேர் பொழச்சுட்டாங்க. ஸோ அது மாரி இதுக்கு பேர் அப்பயே வந்து கவர்மெண்ட் ரொம்ப ஆக்ஷன் எடுத்து சிவியரா ஆக்ஷன் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இது மாரி திருப்பி நடக்க விட மாட்டோம்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கும் இது மாரி இது மாரி இதெல்லாம் வந்து தடுப்பு கள்ள சாராயம்லாம் காய்ச்சது போல தடுக்கிறதுக்கு ஒரு இயக்கம் மாரி அமைப்பு மாரி ஏற்படுத்தி அத வந்து கண்காணிக்கிறதுக்கு யாருனா போலீஸ் இவங்கலாம் இருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஒண்ணு ஏற்படுத்தியிருக்காங்க. அதுவும் சின்ன ஊர், பெரிய ஊர் கூட கிடையாது. பெரிய சிட்டி கூட கிடையாது. சின்ன ஊர் தான். அந்த ஊர்ல இது மாரி நடக்குதுன்னா எல்லாருக்கும் தெரியுன்றாங்க. தெரியறப்ப ஏன் அவங்க தடுக்கல? அவங்க ஏதோ சொல்றாங்களே, சில பேர் ஓப்பனாவே சொல்றாங்க. போலீஸ்காரங்கலாம் அவங்க மாமூல் வாங்கிட்டு இப்படித்தான் பண்றாங்க. கண்டுக்காம விட்டுர்றாங்க. ஸோ கள்ளச்சாராயம் ஒண்ணும் ஆகல. இதுவரைக்கும் ஒண்ணும் ஆகல. வித்தீங்க எல்லாம் வாங்கி குடிச்சாங்க, போனாங்க. அவ்வளோதான ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு பண்றாங்கன்னு ஓப்பனாவே சொன்னேன். எல்லாமே நியூஸ்ல வந்து எல்லாமே சொல்றாங்க. வாங்கிட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே மாரி இப்ப சரி நான் என்ன சொல்றேன்னா, இது மாரி நடந்துருச்சுங்க. இதுல வந்து எப்படின்னா, இது வந்து இந்த ஊர்ல வந்து நம்ம வந்து இந்த நேரத்துல என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட்ட திட்டுறோம், பதவி விலகுறோம், போறோம், வரோம் அப்படிலாம் எல்லாம் பேசுறாங்க. இது பேசுனாலும் அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? அடுத்தது ஒரு ஆட்சிக்கு யார் அடுத்தது அது திருப்பி எலக்ஷன் வரப்ப திருப்பி வருவாங்க ஆட்சிக்கு யார் வராங்களோ, அப்ப இது மாரி தொடர்ந்துட்டே இருக்கும். ஸோ யார் வந்து அடிக்கடி என்ன பெர்மனன்ட்டா என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு என்னன்னா, இப்ப நடந்திருக்குன்னா, ஒரு சின்ன ஊரு. அந்த ஊர்ல எல்லா ஆளுங்கட்சியும் இருப்பாங்க, எதிர்க்கட்சி எல்லா கட்சிக்காரங்களும் ஊர்ல இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியாம நடக்காது. கிராமத்துல ஒரு வீட்ல என்ன நடந்தாலே அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிரும் டக்குன்னு. அது மாரி இருக்கிற சமயத்துல, இது மாரி நடக்கிறது எல்லா கட்சிக்கும் தெரியும். ஏன் அவங்கலாம் குரல் குடுக்கல? இப்ப எவ்வளோ பேத்துக்கு வந்து குரல் குடுக்குறாங்க. ஜனங்க குரல் குடுக்குறாங்க, போராட்டம் பண்றாங்க. இப்ப இந்த புதுசா ஏர்போர்ட் வரப்போது சொல்லிட்டு அதுக்கு போராட்டம் பண்றாங்க. நெறைய விஷயத்துக்கு போராட்டம் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து அதே மாரி வந்து எதிர்க்கட்சிங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா குரல் குடுக்குறாங்க, பேசுறாங்க, பண்றாங்க. அதே மாரி இது முன்னாடியே வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கப்ப ஏன் இத வெளிச்சத்துக்கு கொண்டு வரல? சரி இவங்க தான் போலீஸ கம்ப்ளைண்ட் பண்ணாங்க போல. நான் வந்து யாருக்காக பேசுறேன்னா, இறந்து போனவங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். இது மாரிலாம் பண்ணியிருந்தா
பண்ணியிருந்தா அந்த உயிர் போயிருக்காது பார்த்தீங்களா? அதுக்காக தான் நான் பேசுகிறேன். அவங்க மற்ற யாரோ கட்சிங்களோ மற்ற கட்சிக்காரங்க யாருக்கும் தெரியாமல் இருக்க அவங்க நாலேஜுக்கெலாம் வராமல் இருந்திருக்காது. ஏன்னா சின்ன ஊரில் நடந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்க ஏன் வந்து இதை வந்து குரல் கொடுக்கல? மீடியாவுக்கு கொண்டு வந்திருக்கலாம், பேசியிருக்கலாம், எவ்வளோ பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தா வந்து ஒரு அலர்ட் கிடச்சி கொஞ்சம் ஜாக்கிரதையாச்சும் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும். ஏன்னா கவர்மெண்ட் அதுக்குன்னு ஒரு தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சு பார்க்கறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு ஆள்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க பார்க்கணும். அது மேற்பார்வை பார்க்கறது குற்றம் தான். யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க பார்க்காது தப்பு தான். அதே சமயத்தில் உயிரை காப்பாற்றணும்னா யார் வேணால் எது வேணால் பண்ணலாம். இப்போ கூட முதலமைச்சர் என்ன சொல்கிறார், இது மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டீங்கன்னா உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது மாதிரி இது யார் பார்த்தாலும் எப்படி ஒரு சோஷியல் மீடியாவுக்கு போச்சுனாவே அது வந்து ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போனால் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து குரல் கொடுத்தாலும் அது ஃபுல்லாக பரவிடும் எல்லாருக்குமே. இல்லை எதிர்கட்சிங்க எவ்வளோ பேர் கட்சி ஆளுங்க எல்லா கட்சியும் சார்ந்தவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்களும் அதை பற்றி பேசியிருக்கலாம். வெளில கொண்டு வந்தால் இந்த அளவு போயிருக்காது. ஏன்னா போன வருஷம் தான் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த வருஷமும் அதே மாதிரி நடந்திருக்குன்னா அப்போ அதிகாரிங்க என்ன உயிர் அவ்வளோ காசு அவ்வளோ முக்கியமாக போய் மனுஷனோட உயிர் அப்படி போயிடுச்சு. 51 பேருங்கிறது எவ்வளோ பெரிய ஆளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் யாருங்க இப்போ முதலமைச்சர் வந்து இது நிவாரணம் அறிவிச்சிருக்கிறார். 10 லட்சம் ரூபாயும் ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களுக்கு 50,000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாரு. அப்புறம் குடும்பத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணுறதும் வளர்ற அவங்க 18 இயர்ஸ் வர வரைக்கும் 5,000 ரூபா மாதம் செலவுக்கு அப்படி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ போன உயிர் திரும்பி வராது. ஸோ யார் யார் தப்பு இப்போ உட்காந்து எல்லாத்தையும் இப்போ வந்து சிபிசிஐடி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க 2 நாளாக போலீஸ் ஸ்டேஷன் தான் உட்காந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஊரில் கூட இல்லை. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யார் இருந்தா ஏன் பார்க்கல என்ன 2 நாளாக அதை தான் வந்து ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தான் விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து இது மாதிரி நடக்காமல் இருக்கணும்னு சொன்னால் அது வந்து எல்லாருமே அதை வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். கவர்மெண்ட் மட்டும்தான் சொல்லி பார்க்கக்கூடாதுங்க. நம்மளும் வந்து அது மாதிரி பார்க்கணும். உங்களுக்கு அதே மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. அடுத்தப்படி என்ன பண்ணுன்னா இப்போ இவர் அண்ணாமலை கூட என்ன பண்ணுறாரு எது பண்ண அவரோட என்ன சொல்லிக்கிறாருன்னா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு கள்ள சாராயத்தை வந்து மதுபான கடை ஒயின் ஷாப்பில் நம்ம மூட முடியாது. ஏன்னா மூடன்னு சொன்னாலும் அது வந்து அதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. அதை மூடுறதுங்கிறது ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து எதிர்ப்பு சொல்கிறாங்க, போகிறாங்க, வருமானம் வருது இது மாதிரி அதுக்கு சான்ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கல் கடை திறக்கலாம்னு அவர் சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் வந்து கல் கடை திறக்கலாம். ஏன்னா கல் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை வந்து மூடிட்டாங்க. அதை தந்தா அது கொஞ்சம் விலையும் வந்து சீப்பாக இருக்கும். ஏன்னா பக்கத்து ஸ்டேட்லாம் இருக்கிறதுனால வெளியே சீப்பாக இருக்கும். அது வந்தால் இது கொஞ்சம் இது விலை குறைந்தாலும் அதுக்கு போவாங்க எல்லாரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அது ஒரு ஆப்ஷன் ஓகே. ஆனாலும் இது மாதிரி வந்து ஒரு ஸ்குவாட் வச்சு ஒரு அமைப்பு வச்சு தடுக்கிறதுக்குன்னு வைக்கிறாங்கன்னா அவங்களாம் இனிமேல் வந்து உயிரை கொடுத்து அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு மாதிரி ஆச்சுன்னா எப்படி இருப்பாங்க அது மாதிரி நினச்சி ஒவ்வொருத்தரும் பாடுபடணும். கவர்மெண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இது மாதிரி அடிக்கடி கேஸ் வந்து போய் நிவாரணம் கொடுத்துட்டு இது மாதிரிலாம் போனால் என்ன அவர் சொல்லுங்க பார்ப்போம். உயிர் போய் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாதி டிசீஸ் புதுசாக வந்து நம்ம எதிர்பார்க்கல. கொரோனா வந்து அவ்வளோ பேரை கொண்டு போச்சு, அவ்வளோ பேர் இறந்து போனாங்க. இது நம்ம கையில் கிடையாது, தானாக வந்தது. அதே மாதிரி புதுசாக வந்து பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், இப்போ கூட வந்து ஜப்பானில் வந்து ஏதோ வந்து ஃப்ளஷ் ஈட்டிங் ஏதோ பாக்டீரியா வந்திருக்கு, அது ஒன்றுன்னு சொல்கிறோம். ஸோ புதுசாக வந்து நம்ம கையில் கிடையாது. அதெல்லாம் தானாக வரும். நம்ம ஜாக்கிரதை நம்ம ப்ரிகாஷனோடு இருக்கும். அது மீறினா கூட சமயத்தில் வருது போது அப்படி ஒன்று. ஆனால் அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஒரு பக்கம் ஆகுது இது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்குது. அது பாதுகாக்க வேண்டியவங்க வந்து கண்டிப்பாக பார்க்காம அது காற்றுல பறக்க விட்டுட்டு சுயலமாக வந்து கண்டுக்காமல் விட்டுட்டு பணத்துக்காகன்னு சொல்கிறாங்க எல்லாரும். அது மாதிரி போனதுனால இப்போ வந்து தடுக்காம போனால் எப்படி அப்புறம் வந்து இது மாதிரி திருப்பி அடிக்கடி நடந்துட்டு இருந்தால் என்ன ஆகுறது? மக்கள் என்ன ஆகுது? இப்போ கிராம மக்கள் பாவம் அவங்களாம் வந்து கூலி வேலை பார்த்து அவ்வளோ ஏழ்மையிலேருந்து வந்துட்டு ஏதோ மனசு நிம்மதிக்காக உடம்பு வலிக்காக குடிக்கிறாங்க. இது மாதிரிலாம் நடந்ததுன்னா எதை நம்பி வாழ முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இது கண்டிப்பாக வந்து கவனிக்கப்பட வேண்டியது. இதுக்கு வந்து கண்டிப்பாக சிவியராக வந்து இது போர்க்கால அடிப்படையில் வந்து என்ன வேணும்னு சொல்லிட்டு இன்னும் சொன்ன போனால் எல்லா கட்சியும் கூட கூட்டிட்டு அது எப்படி தடுக்கிறது என்ன சொல்லி அவ்வளோ அதாவது ஒரு இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த கலெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, போலீஸ் ஆஃபீஸர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே இது மாதிரி வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு போட்டால் சரியாக போச்சா? சிவியராக ஆக்ஷன் எடுக்கணுங்க. எடுத்தால் தான் அடுத்தாப்புல தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை கண்டிப்பாக வந்து பண்ணி தான் ஆகணும் கவர்மெண்ட்டு. அது வந்து என்னோட கருத்து. இது மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து இது மாதிரி காசு ஜாஸ்தியாக இருக்குதான் ஒயின் ஷாப்பில் வந்து குடிக்கலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்களால குடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே போயிருந்தா டாஸ்மாக் போயிருந்தா கூட ஒரு இதோட குடிச்சிட்டு நின்றுருப்பாங்க. இது வந்து 2-3 பேக்கெட்லாம் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காரணங்க. இது வந்து சரிப்படுறதுக்கு என்னன்னு சொல்லி கண்டிப்பாக டெசிஷன் எடுத்து அதை பர்மனெண்ட்டாக செயல்படுத்தியே ஆகணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.